ஒரு காடு. மனிதன் அதில் நுழைந்தவுடன் மனம் குழம்பும். வழி தெரியாமல் போகும். கால்கள் நடக்க மறுக்கும். நினைவுகள் மங்கும். இது சாதாரண காடு இல்ல, இது ஒரு சூழ்ச்சி. இது ஒரு சோதனை. இதுதான் மதிகெட்டான் சோலா. ஒரு உயிர் வாழும் மாயை. இந்த காட்டில் நடந்தது உண்மையா அல்லது மக்கள் கற்பனை? நுழைந்தவர்கள் ஏன் வெளியே வர மறுத்தார்கள்? காணாமல் போனவர்கள் மீண்டும் வந்தார்களா? இது ஒரு பேய் கதை இல்ல, இது ஒரு உண்மையான உயிருள்ள மர்மம். இதை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்க்கலாம். இந்த காடு தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய இரு மாநிலங்களின் எல்லைப் பகுதியில் இருக்கும் ஒரு அழகான ஆனால் மர்மமான இடம். கொடைக்கானலின் பிரபலமான பேரிஜம் ஐ கடந்து செல்வதுதான் இந்த மதிகேத்தன் ஷோலா காட்டுக்குள் நுழைவதற்கான நெடிய வழி. முதல் பார்வைக்கு இது இயற்கையின் விருந்து போல தோன்றும். பசுமை, பனி, அமைதி, பறவைகளின் குரல். ஆனால் இந்த அமைதியின் உள்ளே ஒரு பரிதாபம், ஒரு பீதியம், ஒரு யதார்த்தமான மர்மம் ஒளிந்திருக்கிறது. சிலர் இங்கே போன பின் திரும்பவில்லை. சிலர் திரும்பினாலும் மனம் குழம்பிய நிலையில்தான். ஏன்? என்ன நடந்தது? இது ஒரு சாதாரண காடு இல்ல, இது மதிகெட்டான் சோலா, ஒரு உயிருடன் சுவாசிக்கும் மாயை. பயங்கர கதைகள் உண்மையா? விரல வைக்கும் கற்பனையா? தங்களால் சரியாக சொல்ல முடியவில்லை. ஏனெனில் இங்கே நுழைந்தவர்கள் சொல்வதை கேள்விப்பட்டால் அவர்கள் முகத்தில் தெரியும் அது கற்பனை இல்லை என்பதற்கான சாட்சி. நீண்ட நேரம் நடந்தேன். ஆனா அங்கேயேதான் இருந்தேனோன்னு தோணுது. என்னை யாரோ கூட்டிக்கிட்டு போற மாதிரி. நம்ப முடியாத உணர்வு. மழை இல்ல, ஆனால் காயமானேன். விழுந்தேனோ என்று தெரியவில்லை. மனம் குழம்பி போனது. என்ன செய்கிறேன் என்றே தெரியவில்லை. கண்ணீர் வந்தது. இவை யாரோ உருவாக்கிய கற்பனை கதைகள் இல்ல. சில அதிர்ச்சி தரும் உண்மைகள் மறைந்துள்ளன. உண்மை கதை ஒன்று. ஆனந்தன், 23 வயது, திண்டுக்கல். அவன் தனியாக இருந்து திரும்பும்போது சாலையை விட்டு சற்று விலகி இந்த காட்டுக்குள் நுழைந்தான். அவன் நண்பர்கள் சொல்வது அவன் சொல்லி இருந்தான். கன்னத்தில் காற்று அடிக்குது. ஒரே உணர்வு. யாரோ கண்ணை மூடி வச்ச மாதிரி. அவன் 4 மணி நேரத்துக்கு மேல் காணாமல் போனான். பின்னர் ஒரே இடத்தில் ஒரு மரத்தடியில் முடங்கிய நிலையில் பேச முடியாதபடி கிடந்தான். மறுமொரு சம்பவம். கோமதி அம்மாள், 49, மதுரை. 3 பேர் குழுவுடன் வந்திருந்தார். அவர்கள் சொன்னது வழியே தெரியல. பாதை இருக்கே, ஆனா நம்ம எங்கே இருக்கோம் தெரியல. அவர்கள் 2 மணி நேரம் அசைவில்லாமல் ஒரே இடத்தில் சுழன்று திரிந்திருக்கிறார்கள். அதே இப்படியான 10 கணக்கான புகார்கள் சமூக ஊடகங்களில் வந்துள்ளன. மதிகேத்தன் சோலா என்ற பெயரே மதியை கெடுக்கும் காடு என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. அங்கே புகுந்தவங்க நல்ல ஜிபிஎஸ் கோம்பாஸ் வைத்தாலும் அவர்கள் மறந்தது போல அழுத்தி தள்ளப்படும் உணர்வும் இருக்கிறது. மீண்டும் வந்த சிலர் அந்த நேரத்தையும் பாதையும் நினைவில் வைக்க முடியாதவர்கள். அவர்கள் கண்களில் மீள முடியாத பயம். அவர்கள் சொல்ல முடியாத ஒரு மறைமுக உணர்வு. அது உண்மைதான். மதிகெட்டான் சோலா என்பது ஒரு காட்டும் இல்லை, ஒரு மனநிலை, ஒரு தெரிந்த மாயை. அங்கே நீங்களே இருக்கிறீர்கள் என்று நினைக்க நீங்கள் அங்கே இல்லையே என்று உங்கள் உடல் உணர்த்தும் ஒரு உள் சோதனை. பசியும் தாகமும் இல்லாமல் தோன்றும் உணர்வு. ஒரு மனிதனின் வாழ்விற்கு 3 அடிப்படை தேவை: சுவாசம், உணவு, நீர். ஆனால் இந்த மதிகெட்டான் சோலா காட்டுக்குள் நுழைந்த சிலர் சொல்வது வசிக்கவே இல்லை, தாக்கமே இல்லை, எதுவும் உணரவில்லை. இது ஒரு இயற்கை சூழலா? இல்ல, இது நம் உடலை, நம் மனதை புதிதாக நிரப்பும் ஒரு மர்ம சக்தியா? இந்த காட்டின் அமைதியில்
ஒரு ஆழ்ந்த மௌனம் ஒளிந்து கிடக்கிறது. மரங்கள் சத்தங்களை விழுங்கும் போல, வண்ணங்கள் கண்ணை மயக்கும் போல. நம்முடைய உள்ளர் உணர்வுகளையே மரங்கள் கட்டுப்படுத்துகிறதா? இது ஒரு அசாதாரண இயற்கை விளைவு, அல்லது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி? பசியும் தாகமும் இல்லாமல் மனதையே மறக்கும் ஒரு காடு இது. மதிகெட்டான் சோலா, ஒரு மாயை, ஒரு உயிருள்ள மர்மம். மரங்கள் சத்தங்களை விழுங்கும் உணர்வு, இது உண்மையா, கற்பனையா? அதில் இருக்கும் மரங்கள். ஆனால் இங்குள்ள மரங்கள் சாதாரணமல்ல. இது போன்ற சத்தம் இல்லாத இடத்தை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? நாம் பேசினால் கூட நம்மையே கேட்க முடியவில்லை. இது ஒரு பயங்கரமான அமைதி. மதிகெட்டான் சோலாவில் நுழைந்த சிலர் சொல்கிறார்கள், நான் கூப்பிட்டேன், என் நண்பன் கூட கேட்கவே இல்ல. கிட்ட கிட்டையே இருந்தும் சத்தம் இல்லாம தூக்கிவிட்ட மாதிரி. மரங்கள் பேசுவதை தடுக்கிறதா? இல்லை. அவை நம் சத்தத்தை விழுங்குகிறதா? விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது இங்கு அக்கூஸ்டிக் ஷேடோ எஃபெக்ட் ஏற்படுகிறதாம். அதாவது காற்றின் ஈரப்பதம், மரங்கள், நிலத்தின் வடிவம், இந்த மூன்றும் சேர்ந்து ஒலி அலைகளை சிதறச் செய்து நம் குரலை பறிபோகும் மாதிரி ஒரு உணர்வை தருகிறது. அது மட்டும் இல்ல, மரங்களின் இடையே நம் குரல் சில மீட்டர்கள் வரை கூட செல்லாமல் அதுவிடவே மங்கிவிடுகிறது. அதனால்தான் நான் கூப்பிட்டேன், யாரும் திரும்பவே இல்லை. இதுதான் அந்த மர்மம். மதிகெட்டான் சோலா, ஒரு ஒலி இல்லாத உலகம், நம்மைச் சத்தமில்லாமல் விழுங்கும் மரங்கள். இது இயற்கையா, இல்லையெனில் ஒரு மறைந்த சக்தியினால் கட்டுப்படுத்தப்படுகிறதா? ஜிபிஎஸ் வேலை செய்யாத மர்மக்காடு. நவீன உலகம். நம் கையில் ஜிபிஎஸ், காம்பஸ், மொபைல், வாட்ச். ஆனால் மதிகெட்டான் சோலா காட்டுக்குள் நுழையும் தருணத்தில் இந்த அனைத்தும் தவறாக செயல்படத் தொடங்கும். GPS suddenly stopped working. Compass started spinning like crazy. Phone showed location 2 kilometers away, but I was standing in the same spot. இது ஒரு சின்ன விஷயம் இல்ல, இது ஒரு மோசமான நிலை. வழிகாட்டும் கருவிகள் நம்மை வழிகாட்டவே முடியாமல் தவிக்கின்றன. விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது சிலர் சொல்கிறார்கள், இங்கு உள்ள மேக்னெட்டிக் மினரல்ஸ் எலக்ட்ரானிக் டிஸ்டர்ப் பண்ணலாம். ஆனால் அந்த காரணம் மட்டும் போதுமா? ஏனெனில் இந்த நிலை சில தருணங்களில் மட்டும் வருகிறது, சிலருக்கு மட்டும் வருகிறது. அதுபோல சிலர் சொல்கிறார்கள், நான் நடந்த பாதை மறந்து போச்சு, ஒரே இடத்தில 4 முறை வந்துட்டேன். கேமரா, டார்ச் அனைத்தும் ஒரே நேரத்தில் வேலை செய்ய மறந்தது. இந்த மர்மங்களை நம்மால் தவிர்க்க முடியுமா? இல்லை. அது நம்மை தேடி வருகிறது போல தோன்றும். இந்த மண்ணில் ஒரு காந்த சக்தி இருக்கிறதா? இல்லையெனில் இதற்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த சூழ்ச்சி இருக்கிறதா? நம்முடைய உணர்வுகளை, கருவிகளை அதிகரித்து சோதிக்கும் ஒரு பயங்கரமான காடு இதுதான். மதிகெட்டான் சோலா உங்களை வழிகாட்டும் கருவிகளையே வழி தவறச் செய்கிற ஒரு உலகம். இது பேய் சம்பவமா, அல்லது மனித மனத்துக்குள் விளையாடும் மாயைதானா? இந்த காட்டில் நடந்ததா? இல்லை, நமக்குள்ளே நடந்ததா? இதுதான் மிகச் சிக்கலான கேள்வி. மதிகெட்டான் சோலாவில் நுழைந்த பலர் சொல்வதை கேளுங்கள். அங்கே யாரோ என் பின்னால் நடந்த மாதிரி உணர்ந்தேன். ஒரு குரல் கேட்டது போல. நீங்கள் வேறொரு உலகத்தில் இருக்கிறீர்கள் போல. இது பேயா, பரலோக சக்தியா, அல்லது நம்முடைய மனதின் விழிப்புணர்வா? இதை விளக்க விஞ்ஞானமும் மனோதத்துவமும் சில விடைகளை சொல்கின்றன. இது ஆடிட்டோரி இல்யூஷன், அதாவது சில சூழ்நிலைகளில் நம்மால் இருக்காத சத்தங்கள் கேட்கலாம். மழை, காற்று, மரங்கள் வீசும் ஒலி எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் நம் மூளையின் கற்பனை நமக்கு ஒரு குரல் போல் தோன்றும். இதையே பேர் பிரீக்வென்சி என்றே சிலர் அழைக்கின்றனர். குறிப்பாக 18 ஹெர்ட்ஸ் இந்த அளவில் உள்ள கம்பிப்பிரேம்கள் நம் உடம்பில் சிறிது பயம், குழப்பம்,
தலை சுற்றல் போன்ற உணர்வுகளை ஏற்படுத்தலாம். ஆனால் இது எல்லாம் உள்ள விஷயங்களால் தான். ஆனால் எதற்காக இந்த ஒலி அளவு மட்டும் அங்கே வருகிறதோ? இதுதான் மீண்டும் ஒரு கேள்வி. இவையெல்லாம் சேரும்போது ஒரு மனிதனின் மனதுதான் உண்மையையும் மாயையையும் குழப்பி வைக்கிறது. இதனால்தான் சிலர் பேயை பார்த்ததாக சொல்கிறார்கள். ஆனால் ஒருவரும் ஒன்றையும் பதிவு செய்ய முடியவில்லை. நம்ப முடியாத உணர்வுகள், பிடிக்க முடியாத காட்சிகள், மறந்துவிட முடியாத அனுபவங்கள். இது உண்மையா அல்லது நம்முடைய மனது உருவாக்கிய பயமாயா? பதில் உங்கள் மனதுக்குள் இருக்கிறது. அறிவியல் விளக்கங்கள். ஒரு மனிதன் காட்டுக்குள் நுழையும் போது அவனுடைய மூளை, நரம்புகள், மனம் அனைத்தும் அங்கேயே மாற்றமடைகிறது. முதலில் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்கள். சில இடங்களில் இந்த வாயு அதிகம் இருந்தால் மூச்சை மங்கச் செய்து பயம், குழப்பம் ஏற்படுகிறது. அடுத்து பூமியின் காந்த களத்தில் உள்ள மாற்றங்கள். இது மொபைல், கம்பி எல்லாம் வேலை செய்யாமல் மன அழுத்தம் உருவாக உதவும். பூஞ்சைகள் கூட ஒரு காரணம். காற்றில் பறக்கும் சில பூஞ்சை விதைகள் மனதை மாற்றும் ரசாயனங்களை ஏற்படுத்தும். இதற்கு மேலாக நம்முடைய மூளை பாரடோலியா என்பதனால் மரத்தில் ஒரு நிழலை கூட முகம் போல தோன்றச் செய்கிறது. சிலருக்கு நேர உணர்வும் மாறிவிடுகிறது. 10 நிமிடம்தான் நினைத்துக்கொண்டு 3 மணி நேரம் காட்டுக்குள் இருந்திருப்பார்கள். இந்த எல்லா விஷயங்களும் ஒன்று சேரும்போது ஒரு பேய்க்கதை மாதிரி தோன்றும். ஆனால் அதுவும் ஒரு அறிவியல் உண்மைதான். இப்போது வரை இந்த காட்டை பற்றி கேள்விப்பட்ட எல்லா கதைகளும் பயம், குழப்பம், அதிசயம், நம்பிக்கை இழப்பு, இவை அனைத்தும் கலந்த உணர்வுகள். இது பேயா? இல்ல மனதின் சூழ்ச்சி மாதிரியா? அல்லது அறிவியலால் மட்டும் விவரிக்க முடியாத ஒவ்வொரு மர்மமா? இதற்கெல்லாம் இன்னும் ஒரு உறுதியான பதில் கிடைக்கவில்லை. யாரும் இதுவரை இதை பற்றி முழுமையாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் மதிக்கெட்டான் சோலா ஒரு உயிர் வாழும் மாயை. ஒரு மனிதன் அங்கே நுழைந்தால்தான் தெரியும். உண்மையா பொய்யா? இது ஒரு பேயா அல்லது நம் மனதின் ஆழத்தில் விளையாடும் ஒரு மர்மமா? முடிவை தீர்மானிக்க அந்த காட்டுக்குள் நீங்கள் நுழைந்த போதுதான் தெரியும். அதுதான் உண்மை. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மேலும் ஒரு வித்தியாசமான தகவலுடன் சந்திக்கலாம்.